வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைய தினம் நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர், மரியாதைக்கும் மாண்பிற்கும் உரிய புரட்சித் தலைவர் பொன்மனத் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மனைவியும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமான மரியாதைக்குரிய அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா நிகழ்வு தொடர்பாக உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளேன். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப புரட்சித் தலைவர் பொன்மனத் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் வள்ளலாக இந்த மண்ணிலே திகழ்ந்தார் என்று சொன்னால் அதற்கு அவருடைய ஒவ்வொரு ஈகை குணத்திற்கும், அவருடைய அள்ளி வழங்குகின்ற அந்த தன்மைக்கும் உற்ற துணையாய் இருந்து எவ்வித மறுப்போ தடையோ விதிக்காமல் புரட்சித் தலைவர் ஏழை எளிய வறியவர்களுக்கு வாரி வழங்குவதை இன்முகத்தோடு பார்த்து மகிழ்ந்த ஓர் உள்ளம் உண்டு என்று சொன்னால் அது மறைந்த நமது அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் என்று சொன்னால் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காது. இன்றைக்கும் சிலர் கொடுக்கலாம் என்று நினைத்தால் கூட அவர்களுடைய இல்லத்திலே இருந்துதான் முதலிலே தடங்கல்கள் ஏற்படும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரு கரங்களில் அள்ளி வழங்கியதை தன் இல்லத்தில் மட்டுமல்ல, தான் வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது தனது கார்களிலே தலையணையுடைய அந்த உரைகளிலே பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அந்த தலையணை உரைகளிலே அள்ளி சென்று வழியில் சந்திக்கின்றவர்களுக்கெல்லாம், ஏழை எளியவர்களுக்கும், தன்னிடம் உதவி என்று நாடி வருபவர்களுக்கும் புரட்சித் தலைவர் அவர்கள் வாரி வழங்கினார்கள் என்று சொன்னால் அதற்கு எவ்வித தடையோ மறுப்போ செய்ததில்லை மரியாதைக்குரிய அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்கள். அந்த ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா வருகின்ற 24ஆம் தேதி, ஆம் 24/11/2024 ஞாயிறு அன்று நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில் காலை 10 மணி முதல் மிக சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மக்கள் மன மகிழ்ச்சியோடும் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாட்டினை நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் செய்து வருகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை கடந்த பல நாட்களாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர்கள் செய்து வருகிறார்கள் என்கின்ற நல்லதொரு தகவலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்திருக்கின்றேன். வருகின்ற 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு மரியாதைக்குரிய அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய படத்திறப்பு, அதைத் தொடர்ந்து கவியரங்கம், பட்டிமன்றம் என்று கலை நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு நிகழ்வுகள் அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை இந்த மண்ணுக்கு பறைசாற்றும் விதத்தில் நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சொந்த பணத்தில் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். அன்னை ஜானகி எம்ஜிஆர் முன்னாள் தமிழக முதல்வர் என்றாலும் கூட நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சொந்த பணத்தில் அந்த 100ஆண்டு விழாவினை நாம் கொண்டாட இருக்கிறோம் என்பதை மீண்டும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த நிகழ்ச்சியை நம்மை போன்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் நம் சொந்த இல்ல விழாவாக எண்ணி வருகை தந்து விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையகமாக விளங்குகின்ற நமது புரட்சித் தலைவர், இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை என்பது அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் தாங்கள் திரைப்படத்திலே நடித்த பொழுது அந்த சம்பளத்திலே அவருடைய சொந்தமாக வாங்கிய அந்த சொத்து. அந்த சொத்தினை நமது கழகத்திற்காக அன்பளிப்பாக நன்கொடையாக வழங்கியவர்தான் அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். வெல்லட்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகட்டும். அமையட்டும் 2026 அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அஇஅதிமுக கழகத்தின் ஆட்சி. இருவரும் இதய தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் நல்ல ஆசியுடன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ். வணக்கம்.